ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு Banu Samee கிச்சன். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கீரை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது வந்து புதுவிதமான டேஸ்ட்ல சூப்பரா இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கீரை சாப்பிடாதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த கீரை குழம்பு செய்யறதுக்கு நம்ம பாலக்கீரை தாங்க எடுத்துக்கணும். இதுதான் பாலக்கீரை. இதோடைய இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்டை வந்து தூர போட்டுருங்க. இந்த இலைகளை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணியை முழுசா வடிகட்டிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா இது முழுசா தண்ணியை வடிகட்டி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பதான் தண்ணி எல்லாமே நமக்கு வெளியில வரும். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிருங்க. 10 நிமிஷம் இது அப்படியே ஊறினாதான் அதுல இருந்து தண்ணி எல்லாமே வெளியில வந்து சாஃப்ட் ஆகும். இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா ஒரு துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டை சேர்த்து இதை கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நம்ம கீரையில இருந்து பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. அதனாலதான் நம்ம உப்பை சேர்த்து இதை ஊற வைக்கிறோம். நம்ம உருண்டைகளா பிடிக்கும் போது தண்ணியா இருந்தா உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இதை தூர போடாதீங்க, நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காய விழுதுல இருந்து வெறும் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெங்காய விழுத சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கு, கீரை வந்து கொஞ்சம் ஒட்டலை அப்படின்னா நீங்க இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நாம இதை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கலாம். இந்த பாலக்கீரையில பாத்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து ஜாஸ்தியா இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப ஒரு டேஸ்டான கீரைன்னு சொல்லலாம். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு தட்டுல வச்சுக்கோங்க. இப்ப நாம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்திலயோ இல்லைன்னா ஸ்டீமர்லயோ வச்சு இதை 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போறோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெயை தடவிக்கோங்க, இல்லைன்னா உருண்டைகள் வந்து ஒட்டிக்கும். இப்போ மூடியை போட்டு இதை 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிடலாம். மிதமான சூட்டுல 10 நிமிஷம் வேக போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம வைக்கும் போது எவ்வளவு சின்ன சின்ன உருண்டைகளா இருந்தது, இப்போ எவ்வளவு பெருசு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனதுக்கு அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காய விழுதை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை 1ல இருந்து 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. செவக்க வதக்கணுங்க. அப்பதான் நமக்கு வந்து கிரேவியும் திக்கா சூப்பரா டேஸ்டா கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு பாருங்க ப்ரௌன் கலர்ல வந்துடுச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1ல இருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சு இது 1 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியா வரும். பாருங்க, எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நாம 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கலாம். தக்காளியை நறுக்கி சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். மறுபடியும் கிரேவியும் நல்லா நமக்கு திக்காகும். பாருங்க, இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சுங்க. பாருங்க, எண்ணெயும் சைட்ல அழகா மிதந்து வரும். இந்த சமயத்துல நாம இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியே சேர்த்திருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு மூடியை போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. அப்போ மேல வந்து எண்ணெய் அழகா மிதந்து வரும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. எண்ணெய் அழகா மிதந்து வந்திருக்கும். இந்த சமயத்துல நாம வேக வச்சிருந்த கீரை உருண்டைகள இதுல நம்ம சேர்த்துடலாம். இந்த உருண்டைங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டா இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் உடையவும் உடையாது. நல்லா நமக்கு கிரேவில திக்கா உடையாமலே இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு, மறுபடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸா வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணிய சேர்த்துட்டு, இத 10 நிமிஷம் மிதமான சூட்லயே குக் பண்ண வைங்க. அந்த கீரையில அந்த கிரேவி ஃபுல்லா இறங்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. பாருங்க எண்ணெய் அழகா மிதந்து வந்திருக்கு. கிரேவியும் திக்காயிடுச்சு. கடைசியா இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அந்த காஞ்ச வெந்தய இலைன்னு சொல்லுவாங்க. அத சேர்த்துக்கோங்க. அது இல்ல அப்டின்னா, நீங்க நறுக்குன கொத்தமல்லி தழைகள சேர்த்துட்டு இத இறக்கிடுங்க. ஒரு வாட்டி இத நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆயாச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட்டான டிஷ்ஷுங்க. கீரை சாப்பிடாதவங்க கூட இத கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். Thank you for watching.